பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய இரண்டாம் தகுதி துணிவு. வழக்கறிஞருக்கு நீங்கள் கொடுக்கும் பணம் வழக்கு விவகாரங்களில் அவருக்கு துணிச்சலை ஏற்படுத்தலாம். ஆனால் அவரும் மனிதன்தான். எனவே தம் மனதை ஆட்கொள்ள முடியாத அளவுக்கு என்றைக்காகிலும் துயரம் ஏற்படக்கூடும். சொந்த அமைதிக்கே பாடுபடும் அவரால் உங்களுக்கு எவ்வாறு அமைதியை கொண்டு வர முடியும்? குழம்பிய மனதை வைத்துக்கொண்டு அவரால் உங்களுக்கு எப்படித்தான் வாதாட முடியும்? ஆனால் இறைவன் குழப்பமற்றவன். எவராலும் அவனை அடக்கியாள முடியாது. எனவே அவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவன் பேச்சை நீங்கள் கேட்டதில்லையா? முரண் வழி நடந்தவர்களையும் முற்போக்குவாதம் புரிந்தவர்களையும் அவன் எத்தனை வன்மையாக கண்டிக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இறைவனின் தண்டனை கடினமானது என்று அவன் எச்சரிக்கை விடுப்பதை நீங்கள் கேட்க ஆசைப்படுகிறீர்களா? நல்லவர்களையும் நன்மை புரிந்தவர்களையும் அவன் எப்படியெல்லாம் பாராட்டுகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? திருக்குர்ஆனை புரட்டி பாருங்கள். வரிக்கு வரி அது இறைவனின் துணிச்சலை காட்டுகிறது. வார்த்தைக்கு வார்த்தை அது அவன் பெருமையை பறைசாட்டுகிறது. வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய மூன்றாம் தகுதி நாவன்மை. இறைவனின் நாவன்மையை நிரூபிப்பதற்கு திருக்குர்ஆனின் ஒரு சிறு வசனம் போதுமானது. அதை போன்று அத்துணை வன்மையாக எவராலும் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை போன்று மற்றொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று இறைவன் இன்றைக்கும் சவால் விடுகிறான். வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய கடைசி தகுதி அன்பு. வழக்கறிஞருக்கு உங்கள் மீது இருக்கும் அன்பை விட நீங்கள் கொடுக்கும் பணத்தின் மீது அன்பும் அக்கறையும் அதிகம். எனவே பணமற்றவன் வழக்கறிஞரின் அன்பை பெற முடியாது. இதனால் அவன் மீது அவருக்கு அக்கறையும் ஏற்பட முடியாது. இந்த அன்பும் அக்கறையும் பெரும்பாலும் பணத்தையே மையமாக கொண்டிருக்கின்றன. ஆனால் இறைவன் பணத்துக்கு அடிமை அல்ல. பணத்தை காட்டி அவனை எவரும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனெனில் அனைவரும் அனைத்தும் அவன் அடிமைகள். அவன் அடிமை அல்ல, அதிபதி. எனவே அவன் அன்பு சுயநலமற்றது. ஏழை முதல் பணக்காரர் வரை, அறிஞர் முதல் பாமரர் வரை எல்லோருக்கும் அவன் அன்பு செலுத்துகிறான். அவன் அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளன் என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஆகவேதான் இறை நம்பிக்கையாளர்கள் தம் பொறுப்புகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். கட்சிக்காரன் ஒருவன் தம் பொறுப்புகள் முழுவதையும் வழக்கறிஞரிடம் ஒப்படைத்து விடுவதைப் போல கட்சிக்காரனின் நம்பிக்கையை விட இந்த மகான்களின் நம்பிக்கை சிறந்தது. ஏனெனில் வழக்கறிஞரை படைத்தவனும் இறைவன்தான். அவர்கள் தமக்கென்று தனிப்பட்ட முறையில் கவலைகளை வைத்து கொள்ளாததால் பற்றற்று வாழ்கிறார்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனின் தீர்ப்புகள் என்று நம்புவதால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மாலை சூடுகிறார்கள். இறைவனை சர்வசக்தன் என்று நம்புவதால் அவனிடம் அவர்கள் மண்டியிடுகிறார்கள். மகா மன்னனுக்கு மன்னகம் முழுவதும் மண்டியிட வேண்டியதுதானே? பல கோடி இன்பங்களை அள்ளிக் கொடுத்த அவனுக்கு பக்தர்களின் இதயங்கள் பூரிப்புடன் தலை வணங்குகின்றன. இதை நான் கிடைத்ததற்கரிய பேறு என்று குறிப்பிடுகிறேன். உங்கள் உள்மனதை நீங்கள் கேட்டுப் பாருங்கள். இறைவன் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா? பொறுப்புகள் அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு பற்றற்ற வாழ்வு உங்களால் வாழ முடியுமா? படைப்புகள் அனைத்தையும் மறந்துவிட்டு படைத்தவன் மீது முழு நம்பிக்கை வைப்பது மிக பெரும் பேறு. இந்த பேறு உங்களுக்கு எப்போதாகிலும் கிடைத்ததுண்டா? நெஞ்சத்தை தொட்டு பாருங்கள். இந்த மனநிலை இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இறைவனின் ஆற்றல்களில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்பதே பொருள். ஆனால் இதே காரணம் எல்லா நூல்களிலும் பொருந்துவதில்லை. உயிரற்ற வெற்றுடல் மீண்டும் உயிர் பெற்று இயங்காது என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும். அதில் உங்களுக்கு நம்பிக்கையும் உண்டு. இறைவன் நாடினால் அந்த பிணத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். என்றாலும் பெரும்பான்மை அவன் இறந்தவர்களுக்கு உடனுக்குடன் உயிர் கொடுப்பதில்லை. இப்படியிருந்தும் இரவு நேரத்தில் பிணத்துடன் தனித்து இருப்பதற்கு நீங்கள் ஏன் நடுங்குகிறீர்கள்? நான் ஆச்சரியப்படுகிறேன். உயிரும் உடலும் சேர்ந்த ஒரு மனிதனுடன் இரவெல்லாம் தனித்திருந்து உரையாடும் நீங்கள் உயிரற்ற வெற்றுடலுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? கையிலிருக்கும் பேனா நச்சுப்பாம்பாக மாற முடியாதது போல கட்டிலில் கிடத்தப்பட்டிருக்கும் பிரேதம் உயிர் பெற்று எழ முடியாது. என்றாலும் உங்கள் உள்மனம் உங்களை தன் விருப்பப்படியெல்லாம் ஆட்டுகிறது.
உங்கள் நடுக்கத்துக்குக் காரணம் மன உணர்ச்சியே தவிர உங்கள் அவநம்பிக்கை அல்ல. பயங்கரமான படுகொலையைக் கண்டவன் அறுசுவை உண்டியைப் பார்த்து வாந்தி எடுக்கிறான். இதற்கும் மன உணர்ச்சிதான் காரணம். சிலர் இறைவனை முழு மனதுடன் நம்பினாலும் மன உணர்ச்சியின் காரணமாக அவர்களால் முறைப்படி செயலாற்ற முடிவதில்லை. எனவே இறைவனைத் தவிர்த்து மற்ற அனைத்தையும் உங்களால் ஒதுக்கித் தள்ள முடியவில்லை என்றால் அதற்கு இத்தகைய மன உணர்ச்சியும் காரணமாக இருக்கக்கூடும். நீங்கள் அவனை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் முழு நம்பிக்கைக்குரியவன் இறைவன் ஒருவனே. அவனை நம்பியோர் கைவிடப்படார். உண்மையான பொறுப்பாளியும் அவனே, ஏனெனில் அவன் அதிபதி. மற்ற அனைவரும் அவன் அடிமைகள். அடிமைகளால் நிறைவேற்ற முடியாத பொறுப்பை அதிபதியால் நிறைவேற்ற முடியும்.